இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கிட்ட ரீல்ஸ் மோகம் தலைவிரித்தாடுன்னு தான் சொல்லணும். குறிப்பா பஸ், ரயில், பாலம், நீர்வீழ்ச்சி, கடல், குன்று, கோவில் அப்படின்னு எந்த இடமா இருந்தாலும் சரி, அதிலும் ஆபத்து நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க ரீல்ஸ் எடுத்து பதிவிடுவது அதிகமாகிருச்சு. இப்படி ஆபத்து நிறைந்த இடங்கள்ல ரீல்ஸ் எடுக்கிறதுனால விபத்துகள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்படுது. அதுவும் கரெக்டா ரயில் வரும்போது தண்டவாளத்துல நின்றுட்டு ரீல்ஸ் எடுத்து சிலர் பீதியை கிளப்பி விடுறாங்க. கடந்த மாசம் கூட கன்னியாகுமரியை சேர்ந்த ஷக்கீலா பானு அப்படின்ற பெண் பெங்களூர்ல இருந்து நாகர்கோவில் சென்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில்ல படிக்கேட்ட நின்றுட்டே டான்ஸ் ஆடியும் தொங்கியபடியும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்கள கைதும் செஞ்சிருந்தாங்க. இது போன்ற விபத்து, அஜாக்கிரதை, உயிரிழப்புகள் போன்றவற்றை தடுக்க ரயில் நிலையங்கள்ல செல்போன்ல வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லப்பட்டது. அதாவது ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரயில் நிலையங்கள்ல போட்டோ எடுத்துக்கலாம், ஆனா வீடியோவுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இனிமே ரயில் நிலையங்கள், ரயில் பெட்டிகள், தண்டவாளத்துல நின்று செல்போன்ல ரீல்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கப்படவும் இருக்காங்க. அப்படி யாராவது ரீல்ஸ் எடுத்தா குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும், பயணிகளை அச்சுறுத்தும் வகையில ரீல்ஸ் எடுக்கும் நபர்களும் கைது செய்யப்படுவார்கள்னு சொல்லப்படுது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அதிகமா போடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.